ஓகே. மூணாவது இஸ் a பிஜேபி ஸ்ட்ராங் ஹோல்ட். ஓகே. நாலாவது அஞ்சாவதெல்லாம் பார்த்தீங்கன்னா these are all பிஜேபி ஸ்ட்ராங் ஹோல்ட் ஏரியாஸ். பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு. காரணம் திஸ் இஸ் நவ் we are having an election in the thick of summer. ம். பிஜேபிக்கு குறையிறது, அப்புறம் 2வது ராஜ்புட் அதிக எதிர்த்து இருக்காங்க பிஜேபிக்கு, ஜாட்ஸும் எதிர்த்து இருக்காங்க. இருக்கிற எல்லா சமுதாயமும் பிஜேபிக்கு எதிர்த்து இருக்குன்னு ஒரு பிரச்சாரம் எதிர்க்கட்சி தரப்பிலேருந்தும், ம். எதிர்க்கட்சிக்கு சப்போர்ட் கொடுக்கிற பத்திரிகையாளர்கள் அந்த ஈகோ சிஸ்டத்திலேருந்து வந்துட்டு இருக்கு. ஒரு இஸ்லாமியர்களுக்கு கோட்டா கொண்டு வரதுன்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தியோட ஸ்டாம்ப் எல்லாத்துலேயும். யோகி தலைமையில பிஜேபியோட ஒரு இது பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ், வெரி பவர்ஃபுல் ஃபோர்ஸ் அது. பாருங்க, தங்கச்சி பிரியங்காவை நிக்க விடல. ம். பால் தாக்கரேயோட வேலை பண்ணவங்களுக்கெல்லாம் அவரோட மகன் உத்தவ் தாக்கரே மேல ஒரு சிம்பத்தி இருக்குது. ம். கட்சி பிஆர்எஸ் ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. 30 போகுமோ தெரியாதுங்க. பட் 22லேருந்து 25க்குள்ள ஐ எம் கெட்டிங் அசஸ்மெண்ட். Hi friends, welcome to our channel. We have with us Mr. Shekhar Iyer once again on this channel. We had interviewed him last month, and this is again as the elections are in progress. We want to interview him further on this. Vanakkam sir, thanks வணக்கம். for joining. And I think Not at all, sir. Loksabha election Fine. வந்து நல்லா விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு, right? So you must be busy covering the polls. ஸோ இப்போ தமிழ்நாடு எலெக்ஷன் வந்து முடிஞ்சது. இப்போ அடுத்து செகண்ட் ஃபேஸ் இப்போ கர்நாடகாவில் இருக்கு. இப்போ தேர்ட் ஃபேஸ் இப்போ வரப்போகிறது இல்லையா? தட் இஸ் 7th. ஸோ இப்போ அதில் எப்படி சான்சஸ் இருக்கு பிஜேபிக்குன்னு நினைக்கிறீங்க இப்போ இந்த தேர்ட் ஃபேஸ்? உங்க அபிப்பிராயம் என்ன? இல்ல, அதாவது முதல் கட்டம் இருந்து பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஏப்ரல் 19. தட் வாஸ் சப்போஸ் டு பி a difficult phase for பிஜேபி. காரணம் 102 தொகுதியில 40க்கு மேல பிஜேபி கிட்ட இல்ல. யா. ஆனா அதுல தமிழ்நாடே பாருங்க, தமிழ்நாடு புதுச்சேரி சேர்த்தால 40 ஆயிடும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வாஸ் அ சேலஞ்சிங் ஃபேஸ். அதுக்கு பிறகு 2வது ஃபேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல் பிஜேபி ஏரியாஸ். இப்போ Okay. 3வது இஸ் அ பிஜேபி ஸ்ட்ராங் ஹோல்ட். 4வது 5வதெல்லாம் பார்த்தீங்கன்னா these are all பிஜேபி ஸ்ட்ராங் ஹோல்ட் ஏரியாஸ். யூ ஆர் கவரிங் த ஹார்ட் ஆஃப் த பிஜேபியோட இன்டர்லேண்ட் சொல்லலாம். ஸோ ஓகே. அப்படி இருக்கும் பொழுது இது வந்து, ஆனா ஒண்ணுங்க, ஆப்போசிஷன் பாருங்க, இது 19லயும் இதே மாதிரி தான் பண்ணாங்க. அதாவது மெஜாரிட்டி வராது, சீட்டு குறையிறது, சப்போர்ட் கிடையாது. இது ஒரு சைக்காலஜிக்கல் வார் நல்லா ஓடிட்டு இருக்கு சார். ஏன்னா இது Correct. பாருங்க, முதல் கட்டத்துக்கு அப்புறமே ஆரம்பிச்சிட்டாங்க. சரியா வரல, சரியா வரல, சரியா வரல. அண்ட் தென் பிக்கிங், நிட் பிக்கிங் என்னன்னா, எலெக்ஷன் கமிஷன் ஏன் லேட்டா கொடுத்தது பர்சன்டேஜ். இப்ப கோயம்புத்தூர்ல பாருங்க, தமிழ்நாட்டுல கோயம்புத்தூர்ல முதல்ல ஒரு ஃபிகர் கொடுத்தாங்க, அப்புறம் அது கரெக்ஷன் ஆச்சு, குறைஞ்சு போச்சு. அப்போ ஒன்றும் விவாதம் இல்லை. இப்போ என்னன்னா, ஏன் லேட்டா கொடுத்தாங்க? அதை உங்களுக்கு கோபாலசாமி போல முன்னாள் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் தேவ் எக்ஸ்பிளைன். தேர் இஸ் a ப்ரொசீஜர் அண்ட் a ப்ராசஸ். கான்ஸ்டியூஷன் லெவல்ல ஒரு மாதிரி இருக்கும். ஆனா ஒரு சைக்காலஜிக்கல் வார் தொடர்ந்து இருக்கு சார். என்னன்னா, காங்கிரஸ் ரொம்ப உசுறு வந்துருச்சு, காங்கிரஸ் ரொம்ப நல்லா வரப்போறது, பிரதமர் மோடிக்கு முன்ன இருந்த இது கிடையாது, கொஞ்சம் ஸ்லைட் ஆரம்பிச்சிருச்சு, பிஜேபிக்கு நிறைய சீட்டு குறை, இது ஒரு சைக்காலஜிக்கலா ஓடிட்டு இருக்கு சார். காரணம் ஒரு பக்கம் பாருங்க, ஏன்னா சீட்டு, அதாவது கூட்டங்கள் அவ்வளவு அதிக தென்படல, பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு. காரணம் திஸ் இஸ் நவ் we are having an election in the thick of summer. பாருங்க, சதர்ன் இந்தியா, நார்த் இந்தியாவில் கூட இன்னும், நார்த் இந்தியாவில் முழு சூடு ஆரம்பிக்கல. இப்போ டெல்லி அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா ஆச்சு 40 தொட ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் கிடுகிடுன்னு ஏறும். பை ஆஃப்டர் மார்ச் 15th எல்லாம் பார்த்தீங்கன்னா 42, 43 இப்படி தான் ஓட போகிறது. அண்ட் ராஜஸ்தான்ல 2வது கட்டத்திலே பார்த்தீங்கன்னா நல்ல வெயில். கரெக்ட். So, this is a very odd time for an election, particularly an Indian election. But what to do? This is the calendar. Maybe we should have hold it during winter. பட் விண்டர்ல அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப முன்னாடி வச்சீங்கன்னா அக்டோபர் நவம்பர் பீப்புள் சே ஐடியல். பட் சவுத்துல எல்லாம் மழை பெய்யும், சைக்ளோன் வரும், இதெல்லாம் இருக்குது. கரெக்ட். ஸோ தட், பட் ஒன் திங் சார், சைக்காலஜிக்கல் வார் அப்பார்ட், ஒன் திங் இஸ் வெரி கிளியர். அதாவது பிஜேபிக்கு குறையிறது, அப்புறம் 2வது ராஜ்புட் அதிக எதிர்த்து இருக்காங்க பிஜேபிக்கு, ஜாட்ஸும் எதிர்த்து இருக்காங்க. இருக்கிற எல்லா சமுதாயமும் பிஜேபிக்கு எதிர்த்து இருக்குன்னு ஒரு பிரச்சாரம் எதிர்க்கட்சி தரப்பிலேருந்தும், எதிர்க்கட்சிக்கு சப்போர்ட் கொடுக்கிற பத்திரிகையாளர்கள் அந்த ஈகோ சிஸ்டத்திலேருந்து வந்துட்டு இருக்கு.
பட் இதுக்கு நம்ம புரிஞ்ச வேண்டியது என்னன்னா, காங்கிரஸ் போட்டியிடுற தொகுதியே 230 தான், 543 இல்ல. அதுலயே இப்ப சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க, நாங்க 100 125 வரப்போறதாக்கும். 100 125 வருதுன்னா அப்போ உங்களுக்கு ஸ்ட்ரைக் ரேட் இஸ் 50%. நீங்க எவ்வளவு கண்டெஸ்ட் பண்றீங்களோ அதுல அதிகம் 50% உங்களுக்கு வருது. பட் என்ன கேட்டீங்கன்னா கிரவுண்ட் நிலைமை அந்த மாதிரி இல்ல சார். இல்ல 2 விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் சுவாமிநாதன். என்னன்னா, ஒண்ணு, பிரதமர் மோடி ஒரு டார்கெட் வச்சாரு. என்ன? என்டிஏக்கு 400 வரணும், பிஜேபிக்கு 370 வரணும் அப்படின்னு ஒரு டார்கெட் வச்சார். இது ஒரு டார்கெட் இது. இது ஃபார் பீப்புள் டு ஒரு கோல். இது பண்ணணும். சோ தட் யூ ஒர்க் டுவர்ட்ஸ் தட். இப்போ என்ன கேட்டீங்கன்னா அந்த மாதிரி அவ்வளவு அம்மா ஃபிகர் சான்ஸ் இருக்கானா? அந்த மாதிரி சான்ஸ் எனக்கு இப்ப தெரியல. பிகாஸ் திஸ் இஸ் a விசிபிளா ஒரு பெரிய வேவ் கிடையாது. இந்த தேர்தல்ல என்ன இது பாருங்கன்னா, மீண்டும் மோதியா இல்ல போட்டி வரக்கூடாதா? இதுதான் ஓவரால் ஒன் லைன்ல சொல்ல போனோம்னா, யூ வாண்ட் மோடி ஆர் யூ டோன்ட் வாண்ட் மோடி, இதுதான் ஓடுது. அப்படி நீங்க பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில அவ்வளவு பெரிய ஒன்றும் ஆங்கர் கிடையாது, அவ்வளவு பெரிய ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இல்ல. அதாவது மோடிக்கு எதிர்த்து ஒரு பெரிய வேவ் ஆப்போசிஷன் கிரியேட் பண்ண மாதிரி எனக்கு படல. அதனால ஐ எக்ஸ்பெக்ட் பிஜேபி as of now having 2 rounds over and ground இதெல்லாம் பாத்தீங்கன்னா மூணாவது இதுல தான் வரும். அதாவது 300 கிட்ட வந்துருவாங்க. எப்படி இருந்தாங்களோ அப்படியே இருப்பாங்க. there may not be a big change. ஒன்று. ரெண்டாவது சார், இந்த தடவை என்ன ஒரு பெரிய இஷ்யூன்னா, காங்கிரஸ் ஏதோ ஒரு விதத்துல ஒரு இஸ்லாமியர்களுக்கு கோட்டா கொண்டு வரதுன்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. because they feel minority vote is their base. இதே நம்ம கர்நாடகால நமக்கு ரிசல்ட் கொடுத்துச்சு, தெலுங்கானால கொடுத்துச்சு. இதே மாதிரி நம்ம ஆல் இண்டியா லெவல்ல இவங்க 50-20% நம்ம பக்கம் இழுத்துட்டோம்னா மற்ற இந்து ஜாதிகளை உடச்சு கடிச்சு நம்ம எடுத்துடலாம். இந்த ஃபார்முலாவில் தான் நம்ம ஆட்சியில் அப்போ இருந்தோம். அதே ஃபார்முலா இப்போ போடலாம். ஆனா இதுல முதல்ல இந்த ஃபார்முலால யாரு டார்கெட் பண்றாங்கன்னா, இப்ப கூட இருக்கிற கட்சிகளை தான் டார்கெட் பண்றாங்க. who get a support of a particular caste or community plus இஸ்லாமியர்கள் ஆர் மைனாரிட்டிஸ். இந்த காங்கிரஸ் இதே ஒரு 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 சொப்பனத்திலேயே இருக்காங்க. இதுக்கு வந்துருச்சுன்னா நம்ம ரிவைவல் ஆயிடும். பட் வெளிப்படையா சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்போ ஓப்பனா சொல்லலாம், நாங்க தரைக்கிறோம், இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும், தனிப்பட்ட முறையில கொடுக்கணும். இந்திய அரசியல் சட்டத்தில், அதாவது அவர் கான்ஸ்டிடியூஷன் டஸ் நாட் பர்மிட் ரிலிஜியன் பேசிஸ்ல கோட்டா கிடையாது அப்படின்னு வெளிப்படையா சொல்லாம இவங்க இதுவா பண்றாங்க. அதாவது இதுல நுழைக்கலாமா, அதுல நுழைக்கலாமா, ஓபிசி நுழைக்கலாம், அதை பிரதமர் எக்ஸ்போஸ் பண்ணி விட்டார். So he has made it an issue. பட் காங்கிரஸோட பாலிசி இது. இதனால ஓபிசி பாதிக்கப்படுவார்கள். கரெக்டா 50%. அதாவது காங்கிரஸ் வெளிப்படையா சொல்ல மாட்டேங்கிறாங்க. யூ கேன் கோ டு தி பீப்புள் அண்ட் சே we believe Muslims should get quota. போயிட்டு சொல்லலாம் இல்ல, அது மாதிரி சொல்றது இல்ல. இப்படி செய்வோம் அப்படி செய்வோம், 50% மேல எது ஏத்துவோம். அதுக்கப்புறம் இவர் ஒரு புதுசா ஒன்று ஆரம்பிச்சாரு, எக்ஸ்ரே. எல்லாரும் எக்ஸ்ரே பண்ணுவோம், யார்கிட்ட எவ்வளவு சொத்து இருக்கு, சொத்து இருக்கிறவாழ்கிட்ட இருந்து சொத்து இல்லாதவர்களுக்கு பண்ணுவோம். இதுல அமெரிக்கால இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ் இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு எல்லாமோ ஒரு பெரிய ஒளரல்ல அவங்களே மாட்டிட்டாங்க. அமெரிக்கால இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ் ஃபெடரல் லா கிடையாது, சில ஸ்டேட்ஸ்ல இருக்கு. அதுவும் இவங்க சொல்ற 55% 45% இல்ல அது. சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு குழப்பம். காங்கிரஸுக்கு என்னவோ யோசிக்கிறாங்க. அதுவும் எல்லாம் பாத்தீங்கன்னா ராகுல் காந்தியோட ஸ்டாம்ப் எல்லாத்துலயும். அவர் என்ன புரிஞ்சுட்டாரோ பொருளாதாரத்தை, என்ன புரிஞ்சுட்டாரோ எழுபிய பத்தி, வளர்ச்சி இந்தியாவுக்கு எப்படி இருக்கும் புரிஞ்சுட்டாரோ அதை அவர் இது பண்றாரு. அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா மக்களுக்கு என்ன தோணுதுன்னா, இவர் எவ்வளவுதான் ராகுல் காந்தி ப்ராமிஸ் பண்ணாலும் பிரதமர் மோடி தரப்புல இருந்தும் 10 ஆண்டு காலத்துல நடந்த இருக்கிற சில சாதனைகள், சில வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை பார்க்கும் பொழுது தே ப்ரிஃபர் வாட் இஸ் மோர் ரியலிஸ்டிக் ராதர் தேன் வாட் இஸ் பீங் ப்ராமிஸ்ட். இதை கொடுப்பேன் அதை கொடுப்பேன் அதெல்லாம். அப்படி இருந்ததுன்னா ராஜஸ்தான், சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ் தேர்தலில் பிஜேபி ஜெயிச்சிருக்க கூடாது, காங்கிரஸ் தான் ஜெயிச்சிருக்கணும். ஸோ ஒத்தமொட்டம் பார்க்கும்போது சார் எனக்கு ஒன்றும் பெரிய சேஞ்ச் தெரியல. நீங்க ராய்பரேலியில பார்த்தீங்க, கடைசியில ஒரு இஷ்டம் இல்லாம போய் நிற்கிறாரு ராகுல் காந்தி. ஏதோ எல்லாரும் சேர்ந்து தள்ளி அவர் நிற்க வைக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும் பொழுது எப்படி எதிர்கட்சி ஓஹோன்னு வந்து மோடி தோத்து போயிடுவாருங்கிறது எனக்கு புரியல சார். பட் என்ன, பட் இப்போ ஒரு மாதிரி வேவ் இல்லை அப்படின்னும் போது மக்களுமே வந்து ஒரு மாதிரி ஒரு சுணக்கமா ஆயிடுவாங்களோ, ஓட்டு போடணுமா, எனிவே மோடி இஸ் கோயிங் டு வின், வை வி வோட். சோ அதுதான் ஒரு பெரிய சேலஞ்சுன்னு நினைக்கிறேன் இல்லையா, பிஜேபி கேடர்ஸ் கோயிங் அண்ட் வோட்டிங். இல்ல கேடர் பண்றாங்க சார். ஒன்னு வெதர் கண்டிஷனை பத்தி இப்ப பேசிட்டோம். ரெண்டாவது என்ன பாத்தீங்கன்னா, நீங்க சொல்ற மாதிரி மோடி தான் வரப்போறாரு திருப்பி, அதனால
அதுவும் ஒரு ஃப்ரைடே எலெக்ஷன் வச்சுக்கோங்க, அவங்க வீக்கெண்ட் பார்க்குறாங்க. ம். அது திஸ் ப்ராப்ளம் இஸ் இன் த அர்பன் ஏரியாஸ். கரெக்ட். இந்த தேர்தல் இல்ல, போன தேர்தல்ல அப்படிதான் இருந்தது. இப்ப ம். நீங்க டெல்லி எடுத்துக்கோங்க, பெங்களூர் எடுத்துக்கோங்க, சென்னை. சென்னையில கூட ஓட்டிங் பெர்சன்டேஜ்லாம், அதாவது இந்த ரூரல் ஏரியாஸ் கான்ஸ்டிட்யூன்சிஸ் ஆர் ரிப்போர்ட்டிங் பெட்டர், வேர் ம். பீப்புள் ஆர் ஃபீலிங் மோர் கான்ஷியஸ். சரி, நம்ம போய் ஓட்டு போடணும், இது நம்மளது உரிமை. அந்த ஒரு இன்வால்வ்மெண்ட் இருக்கு பாருங்க. இங்க வந்த உடனே ஒரு இது வந்துடுறது. அண்ட் ம். இந்த தடவை இன்னொரு ஒரு என்ன ஒரு ஃபினாமினன்னா, இப்போ யங் ஓட்டர்ஸ் பாருங்க, ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் 18 வயசு தாண்டினவங்க பல பேர் இந்த ரெஜிஸ்டர் பண்ணிக்கல. ம். அது ஒரு சீரியஸ் கன்சர்ன். என்னவோ ஒரு அப்பத்தி வரா மாதிரி இருக்குது ஒண்ணும். 2வது, அதுல யங்ஸ்டர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களும் சரி மோடி தான் வந்துடுறாரு பார்க்கலான்னு. சி தே ஆர் நாட் எனாமர்ட் பை ராகுல் காந்தி ஆர் எனிதிங். ம். ம். அவங்களுக்கு புரியுது. ஆனா நீங்க வெளியில கேட்டீங்கன்னா அப்படி சொல்றாங்க. பட் இதெல்லாம் ஒன்றும் பெருசா பாதிக்கிற மாதிரி எனக்கு படல ரிசல்ட் வரும் பொழுது. ஆனா ஒண்ணே ஒண்ணுங்க, என்னெல்லாமோ கதையை கட்டி விடுறாங்க. இப்ப புது ஸ்டோரி என்னன்னா, ஆர்எஸ்எஸ்க்கு பிரதமர் மோடி மேல அதிருப்தி. ம். அவங்க தேர் பீப்புள் ஆர் நாட் வெரி ஈகர் அபவுட் பிரைம் மினிஸ்டர்ஸ் ரிட்டர்ன். என்னெல்லாமோ கதை. இதெல்லாம் எந்த கதைக்கும் ஒன்றும் ஆதாரம் கிடையாது. இந்த மாதிரி கரெக்ட். முன்னியும் பண்ணாங்க. 19 என்ன சொன்னாங்க, நம்பர் முழுக்க வரலன்னா மோடி வரமாட்டாரு, வேற யாராவது வருவார். பட் கிரவுண்டில் அப்படி இல்லை சார். உத்தரப்பிரதேஷ் மாதிரி நீங்க மாநிலத்துல பாத்தீங்கன்னா, யோகி தலைமையில பிஜேபியோட ஒரு இது பாத்தீங்கன்னா, ஃபோர்ஸ் வெரி பவர்ஃபுல் ஃபோர்ஸ் அது. அது ம். மக்கள் வந்து பாருங்க, அதை தே டோன்ட் வாண்ட் எனிதிங் டு ஹேப்பன் டு டிஸ்டர்ப் பிஜேபி. இதெல்லாம் அண்ட் இந்த தடவை அவ டார்கெட் வந்து போன தடவை 62 சீட் வந்தது 80ல. திஸ் டைம் மோடி வாண்ட்ஸ் அட்லீஸ்ட் 80க்கு 80ன்னு சொல்லிட்டு போறாரு. அவ்வளவு இல்லைன்னா கூட ஒரு 70 75க்கு அவர் இது பாக்குறாரு. 70. அதே நேரத்துல அதே நேரத்துல நீங்க எதிர்க்கட்சி சமாஜ்வாதி பார்ட்டியில பாத்தீங்கன்னா ஒன்றும் சரியில்லை. அங்க கேண்டிடேட் கிடைக்கல, கேண்டிடேட் மாத்திராங்க. இவரே நிக்கலாமா வேண்டாமான்லாம் யோசிச்சிருந்தார் அகிலேஷ் யாதவ், கடைசியில நின்னாரு. அண்ட் நேத்திக்கு முந்தா நேத்து ராத்திரி இரவுல பாருங்க, இவர் ராகுல் காந்தி இஷ்டமே இல்ல ராய்பரேலியில் நிக்கிறதுக்கு, பயம். ம். நம்ம ஏன்னா பாருங்க, அவங்க தாயார் சோனியா காந்தி அந்த நமக்கு வேண்டாம் லோக்சபா தேர்தல் நிற்க வேண்டாம்னு அவங்க ராஜ்யசபால எலெக்ட் ஆயிட்டாங்க ராஜஸ்தான்ல. அது காரணமே என்னன்னா, விக்டரி மார்ஜின் குறைஞ்சுட்டே வருது. ம். ஆனா இப்ப 2 பேர் யாரும் நிற்க கூடாதுன்னா எப்படி அது அதுல மெசேஜ் தப்பா போயிட்டு அகிலேஷ் யாதவே பர்சுவேட் பண்ணார். ம். ம். ஃபோன் பண்ணி, இல்ல இல்ல நீங்க நெல்லுங்க, உங்க சீட்டுங்க, உங்களுக்காக நாங்க நமக்குள்ள ஒரு சீட் அக்ரிமெண்ட்ல உங்களுக்கு இந்த இடத்த கொடுத்துருக்கேன், நிக்காம போகாதீங்க, வேற யாராவது உப்புக்கு சப்பாணி போடாதீங்க. அதுல ராகுல் காந்தி பாருங்க, தங்கச்சி பிரியங்காவை நிக்க விடல. ம். he did not want her to contest. ஒரு கரெக்ட். தொகுதியில் இவர் நின்னார்னா இன்னொரு தொகுதியில் அவங்க நிக்கலாமே. பிரியங்காவை நிக்க விடல. நிக்க விடாம they have put somebody who was their manager, கிஷோரி லால் சர்மான். ம். அவர் சோனியா காந்திக்காக கான்ஸ்டிடுவன்சி வேலையெல்லாம் பண்ணுவார். அதை பாருங்க இப்ப காங்கிரஸ் எப்படி திருப்ப பாக்குறாங்க. நெரேட்டிவ் என்னன்னா, எங்க கட்சியில நீங்க எங்களை குடும்பம் தான் முக்கியம், குடும்ப அரசியல், வாரிசு அரசியல் சொல்வீங்க, நாங்க ஒரு சாதாரண ஒரு ஒர்க்கரை போட்டிருக்கோம், அதாவது செய்யறதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஜஸ்டிபிகேஷன். ம். ஸோ ஃபேக்ட் இஸ் யூ ஆர் நாட் புட்டிங் யுவர் பெஸ்ட் ஃபுட் ஃபார்வர்ட். அதாவது ராய்பரேலியில் நீங்க முன்னாடி யோசிச்சிருக்க வேண்டாமா? இங்க பாருங்க, வயநாடு தேர்தல்ல இந்த தடவை வயநாடு கொஞ்சம் ஒரு கஷ்டமா தான் இருக்குது ராகுல் காந்தி. ஏன்னா 2019 அமேட்டிக்கு நமக்கு சரியில்லை, நமக்கு ஓட்டு குறைஞ்சிட்டு வருதுன்னு சொல்லி தான் அவர் சேஃப் சீட்டா இன்னொரு சீட்டையும் வச்சுட்டாரு. ம். ம். அமேட்டியில தோத்து போனாரு, வயநாடு ஜெயிச்சிட்டாரு. அண்ட் வயநாடுல நன்னாவே ஜெயிச்சார், 4 லட்சம் ஓட்டுல ஜெயிச்சாரு. அங்க 50% மேல அங்க இஸ்லாமியர்கள் இருக்காங்க. ம். ம். தட்ஸ் a solid constituency for இது. ஆனா இந்த தரம் அந்த போட்டி இன்னும் கொஞ்சம் தீவிரமாயிடுச்சு. காரணம் லெஃப்ட் ரொம்ப ஆக்டிவ் அங்க. பினராயி விஜயனுக்கு 2019 லோக்சபா தேர்தல்ல லெஃப்ட் ஃப்ரண்ட்டுக்கு ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. ஒரு சீட்டு தான் No, கிடைச்சது they அவுட் got ஆஃப் only 20. one seat. Yeah. ஸோ அதனால இந்த தடவை அவரும் பயங்கரமா போட்டி பண்றாரு. ஏன்னா அவருக்கு அதை பாதிக்கும். அது 26ல தமிழ்நாடு மாதிரி கேரளத்திலயும் சட்டசபை தேர்தல் வருது. ம். ம். அவரே பினராயி விஜயன் பெரிய சாதனை புரிஞ்சார். 21ல திருப்பி கொண்டு வந்துட்டாரு பேக் டு பேக். அது மாதிரி பேக் டு பேக் கவர்மெண்ட் வரவே வராது கேரளத்துல, மாறிட்டே இருக்கும் கட்சி. ஆனா அவர் மாத்திட்டாரு. 30 வருஷம் பிறகு ஒரு பெரிய சாதனை புரிஞ்சாரு. இந்த தடவை அவருக்கு என்ன பயன்னா, 19 மாதிரி நம்ம ரிசல்ட் வந்துருச்சுன்னா நம்ம காலி ஆயிடும். கட்சிக்குள்ள அவருக்கு எதிர்ப்பு இருந்துட்டே இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு அவர் ரொம்ப இதுவா பண்றாரு. அதனால நீங்க பாருங்க, இப்போ
வயநாடுல எப்படி போகும்னு ராகுல் காந்திக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. கடைசி 2 நாள்லாம் இல்ல அவர் அங்க. 26க்கு முன்னாடியே 24 இரவே கிளம்பி வந்துட்டாரு. கடைசி நாள பிரியங்காவை அனுப்பிச்சாரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த சிச்சுவேஷன் எதிர்க்கட்சிகள் கூறுற மாதிரியோ இல்ல எதிர்க்கட்சிகள் ஈகோ சிஸ்டம் ஸ்ப்ரெட் பண்ற மாதிரியோ இல்லைங்க. அது மகாராஷ்டிரால எப்படி சார் போகும்? ஏன்னா அங்க வந்து இப்போ ரொம்ப ஃப்ளூயிடா இருக்கு இல்லையா? தட் இஸ் சிவசேனா ஸ்பிளிட். they won't get 40 plus அப்படிங்கறாங்களே. what do you think about it? பிஜேபி இல்ல அது சொல்வதற்கு ஒரு காரணங்கள் இருக்கு சார். ஆனா 2 பக்கமும் குழப்பம் இருக்குது. 2 பக்கமும் ஒரு விதமா இவங்க முடிச்சிட்டாங்க. 27 தொகுதியில பிஜேபி, 15 தொகுதியில இந்த ஏக்நாத் ஷிண்டேயோட சிவசேனா, 4 தொகுதியில என்சிபி இருக்குது. அதாவது அஜித் பவார். ஸோ ஒரு விதமா சீட் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஆனா என்ன சேலஞ்சுன்னா கிராமப்புறத்துல எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, சிவசேனாக்கு பழைய சிவசேனா இவங்கெல்லாம் பால் தாக்கரேயோட வேலை பண்ணவங்களுக்கெல்லாம் அவரோட மகன் உத்தவ் தாக்கரே மேல ஒரு சிம்பத்தி இருக்குது. அதே மாதிரி சரத்பவாரோட கட்சியில பாத்தீங்கன்னா ஓல்டு பீப்புள் ஹூ ஹவ் ஒர்க்டு வித் சரத்பவார் இல்ல சரத்பவாரோட அவரோட லீடர்ஷிப்ல அவங்கெல்லாம் அவருக்கு லாயலா இருக்காங்க. நாட் ஃபார் இஸ் அண்ணா மகன் அஜித் பவார் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா குடும்ப பிரிவுல 2 கட்சிங்க. அதுல பாருங்க சிம்பலும் பிரச்சனைங்க. என்சிபியோட சிம்பல் பாருங்க கிளாக். அந்த கிளாக் வந்து இப்ப அஜித் பவாரோட இருக்குது. சரத்பவாரோட என்சிபிக்கு அந்த அந்த தூரத்துன்னு அவங்க யூஸ் பண்ற ஒரு ட்ரம்பெட் தான் சிம்பல். ஸோ சரத்பவாருக்கு ஓட்டு போடுவோம் அவங்க கடிகாரத்தை நினைப்பாங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஆர் தேர். ஸோ இட் இஸ் அ டிஃபிகல்ட். அண்ட் சரத்பவாருக்கு பாருங்க தன்னோட மகளுக்காக அவர் கட்சியே உடைக்க முடியாத ஒரு நிலைமை வந்துருச்சு. திஸ் இஸ் அ ப்ராப்ளம் பிகாஸ் சரத் பவார் வாண்டட் ஹிஸ் டாட்டர் டு சக்சீட். அஜித் பவார் இத்தனை நாள் இருந்துட்டு என்னது கடைசியில நம்ம சித்தப்பா நம்ம அண்ணா பையன் தானே. ஸோ இது ஃபேமிலி ப்ராப்ளம். பட் எஸ் யூ ஆர் ரைட், தேர் ஆர் லாட் ஆஃப் சேஞ்சஸ். நிறைய சீட்ஸ் எல்லாம் விட்டு கொடுத்துருக்காங்க. சில ட்ரெடிஷனல் சீட்ஸ்ல பிஜேபி கேண்டிடேட் போடல, சிவசேனா கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஏக்நாத் ஷிண்டேவை தே ஆர் ஃபுல்லி பேக்கிங் இட். இப்போ இது ரன் அப் மகாராஷ்டிரா பொறுத்த மட்டும் அக்டோபர் நவம்பர்ல உங்களுக்கு அங்க சட்டசபை தேர்தல் வரப்போகுது. அசெம்பிளி வேற வருது. ஸோ தட் இஸ் த பிக் ஃபேக்டர் தேர். ஸோ இது எப்படி பிளே அவுட் பண்ணுங்கிறது நமக்கு தேர்தல் பிறகு புரிய போகுது. ஸோ பட் they won't get that many seats இல்ல. லாஸ்ட் டைம் மாதிரி சீட்ஸ் வராது. 40 சீட்லாம் வராது. டவுட் தான் இல்ல. அப்படிதான் இப்ப இண்டிகேஷன் இருக்கு. பட் டெஃபினெட்லி they will still be the யுக்தி will do better than the அகாடி. அதாவது இவங்க மகா யுக்திங்கிறாங்க, அவன் மகா விகாஸ் அகாடிங்கிறது சரத்பவார். ஏன்னா காங்கிரஸோட நிலைமை சரியில்லை சுவாமிநாதன். மகாராஷ்டிரால பல தலைவர்கள்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. அசோக் சவான் மாதிரி தலைவர்கள்லாம் பாருங்க, they have gone to BJP side. ஓவரால் பாத்தீங்கன்னா there is confusion. ஒரு ஓட்டர் ஸ்கூல்லயும் ஒன்றும் புரியாத மாதிரி இருக்குது. எது இப்படியா அப்படியா, there are divided loyalties. ஸோ லாபம் யாருக்கும் ரொம்ப பெருசா இல்லை, அதே மாதிரி நஷ்டம் ரொம்ப பிஜேபிக்கு ஏற்படும் மாதிரி சொல்ல முடியாது. இப்போ தெலுங்கானா எப்படி சார்? தெலுங்கானா ஆந்திரா எப்படி பிஜேபி எப்படி ப்ராஸ்பெக்ட்ஸ்? வாட் ஆர் திஸ்? தெலுங்கானா நிறைய சீட் வரும்ன்றாங்களா, உண்மையா அது? பிஜேபி கட்டாயமா சார். காரணம் என்னன்னா அவங்க 19ல 4 சீட் இருந்தது. இப்போ they had 4 லோக்சபா சீட்ஸ். இந்த தடவை 8% ஓட்டு 14% ஆயிருக்கு இந்த சட்டசபை தேர்தல்ல. இப்ப பிஜேபி has emerged as an opposition because காங்கிரஸுக்கு இப்ப எதிர்த்து இருக்கிறது பிஜேபி தான். கேசிஆரோட கட்சி பிஆர்எஸ் ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. It has gone down and அவரோட டாட்டர் is still in jail in Delhi. நம்ம டெல்லி எக்ஸைஸ் பாலிசியில கவிதா ஒன்றும் வெளியில வரல. இதெல்லாம் பாத்தீங்கன்னா டெஃபினெட்லி பிஜேபி இஸ் லுக்கிங் அட் ஒரு 8ல இருந்து 10 சீட்டு பாக்குறாங்க. போன தடவை 4 கிடைச்சது. பட் அங்க டோட்டல் சீட்டே 17. So at the same time Congress is also hoping that they will be able to repeat the assembly performance. But our Revanth Reddy has some controversy மாட்டினார் இல்லையா? I think he spread some fake tapes சொல்லியிருந்தாங்க இல்லையா? இல்ல அதாங்க இந்த தேர்தல்ல நான் சொன்னேன் பாத்தீங்களா, சைக்காலஜிக்கல் வார் தான். ஒரு ஆரம்பத்துல இருந்து இவங்க சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னா, ஏன்னா பிஜேபி 400 தொகுதிக்கா எய்ம் பண்ண சொல்லியிருக்காரு பிரதமர். பிஜேபி எல்லா ஒர்க்கர்ஸ் கேடர்ஸ்
ஷுட் லுக் அட் 400 சொன்னபோது என்ன ஆச்சு கேட்டீங்கன்னா, என்டிஏக்கு அதோட இன்டர்பிரிட்டேஷன் சில பேர் என்ன சொன்னாங்க, இல்ல அதிக தொகுதிகள் ஜெயிச்சு வந்தானா பல சீர்திருத்தங்கள் செய்ய முடியும், பார்லிமெண்ட்ல சட்டங்கள் பாஸ் பண்ண முடியும்னு கேம்பெயின் ஆரம்பிச்சாங்க. உடனே காங்கிரஸ் என்ன பண்ணாங்க, அதை மாத்தி ஒரு பொய் பிரச்சாரத்துல இது வந்ததுன்னா எல்லா ரிசர்வேஷனும் போயிடும், இட ஒதுக்கீட முழுக்க இங்க அழிச்சிருவாங்க, அதாவது ஓபிசியா இருக்கட்டும், எஸ்சியா இருக்கட்டும், எஸ்டியா இருக்கட்டும், எல்லாருக்கும் போயிடும் அப்படின்னு ஒரு பிரச்சாரத்துல ஆரம்பிச்சு அதை இது பண்ணாங்க. இன்னொரு பக்கம் இவங்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு மறைமுகமாக ஒரு வேற விதமா கொண்டு வர பாக்குறாங்கன்னு பிஜேபி கேம்பெயின். இந்த கேம்பெயின்ல பாருங்க, ஏன்னா இவங்க தொடர்ந்து ராகுல் காந்தி சொல்லிட்டே இருக்காரு, கான்ஸ்டிடியூஷனை மாத்திடுவாங்க, ஒண்ணுமே இருக்காது, தேர்தலே நடக்காது, பார்லிமெண்டே இருக்காது, அண்ட் சின்ன சின்ன ரெட் கான்ஸ்டிடியூஷன் புக்கை வேற டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க எல்லா இடத்துலயும். இந்த இந்திய அரசியல் சட்டத்தை காப்பாத்தடனா பிஜேபி திருப்பி வரக்கூடாது அப்படின்னு காங்கிரஸ் கேம்பெயின். அது பண்ணும்போது என்ன பண்ணிட்டாங்க அவங்களே, இன் ஆர்டர் டு இது தே ஸ்டார்டட் டாக்டரிங் டேப்ஸ். இப்ப தெலங்கானால ஒரு இடத்துல நம்ம உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசும்போது அவர் சொல்றாரு, ஒரு பொழுதும் மத அடிப்படையில நாங்க இடஒதுக்கீடுக்கு ஒத்துக்க மாட்டோம், நம்ம அரசியல் சட்டம் டஸ் நாட் அலோவ் இட், கான்ஸ்டிடியூஷன் டஸ் நாட் அலோவ் இட், அதனால we will definitely will end the reservation for Muslims on religious basis, and ஓபிசிக்கு எஸ்சி எஸ்டி தான் நாங்க கட்டாய ப்ரொடெக்ஷன் பண்ணோம்னு சொல்றாங்க. அதை என்ன பண்ணிட்டாங்க, அந்த டேப்பை காங்கிரஸ் இருக்கிற சோஷியல் மீடியா டேப்பை சார்ந்தவர்கள் அதை மாத்தி, அமித்ஷா சொல்றது என்னன்னா நாங்க எல்லாருக்கும் இடம் ஒதுக்கீடு எடுத்துருவோம், கட்டாயம் எடுத்துருவோம், அந்த மாதிரி மாத்திட்டாங்க. அதை கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி அதை ஒரு இது பண்ணிட்டாங்க. அதுல பிரதமர் ரொம்ப சீரியஸா சொல்லிட்டே இருக்காரு, பல முயற்சிகள் நடந்துட்டு இருக்கு, ஏதாவது ஒரு ஜாதி கலவரமோ மத கலவரமோ ஏதாவது ஒன்று கலப்பலான்னு எதிர் சக்திகள்லாம் முயற்சி பண்ணிட்டு இருக்கு, அவர் வார்னிங் கொடுத்துட்டே இருக்காரு. அதுல டீப் ஃபேக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி ஒண்ணுமே இல்லாத ஒரு ஆள் இப்ப பிரதமரே பேசுற மாதிரியோ வேற யாரா பேசுற மாதிரி பண்ணி அது ஒண்ணு பண்ணி பார்த்திருக்காங்க. ஒன்னு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டீப் ஃபேக்ஸ், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா டாக்டர்ட் வீடியோ. அதனால பிரதமர் சீரியஸ் எடுத்தனால டெல்லி போலீஸ் கேஸ் போட்டு 16-17 பேர் மேல விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ரேவந்த் ரெட்டிக்கு வந்திருக்கு, ஏன்னா தெலங்கானா காங்கிரஸ் அதை ட்வீட் பண்ணாங்க இந்த டாக்டர்ட் வீடியோவை. ஓகே, ஸோ அதனால அது போயிட்டு இருக்குங்க. அதுல எனக்கு என்னவோ அந்த கேஸ் எல்லாம் பாருங்க ஜூன் 4க்கு பிறகு பெருசாகும். இன்னொரு பக்கம் கர்நாடகால பாருங்க, அந்த ஹாசன் எம்பி நம்ம தேவகவுடாவோட பேரம் பிரஜ்வல் ரேவண்ணா மேல ஒரு செக்ஸ் டேப் எல்லாம் விநியோகம் பண்ணி அது ஒரு இதுவா பண்ணி, அதாவது காங்கிரஸ் சில இடத்துல ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருக்காங்க. ஒன்று பிரஜ்வல் மேல இருக்கிற என்ன கேஸ் இருக்குதோ 5 வருஷமான பழைய டேப்பான், இதை பத்தி எல்லாம் தெரிஞ்சும் கர்நாடகா அரசாங்கமோ கர்நாடகா காங்கிரஸ் தலைவர்களோ கேஸ் உடனே போட்டு விக்டிமை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கணும். இஃப் தேர் ஆர் சோ மெனி விக்டிம்ஸ், அது ஒன்றும் செய்யல. அது டிகே சிவகுமாரோட ஆட்கள்லாம் தான் அதை எடுத்து விநியோகம் பண்ணி அந்த பிரஜ்வல்கிட்ட வேலை செஞ்ச ஒரு டிரைவர்கிட்டேருந்து இதெல்லாம் இது பண்ணாங்க. அது எவ்வளவு உண்மை எவ்வளவு போயின்னு இன்வெஸ்ட் பண்ணாதான் தெரியும். பட் அதை ஒரு இஷ்யூவா பண்ணி என்ன சொல்றாங்க, பிரதமர் ஏன் அவனுக்கா கேம்பெயின் பண்ணாரு, எதுக்கு ஹாசன்ல பிரஜ்வலுக்கா பண்ணாரு, அதனால ஹி சப்போர்ட்டிங் ஆல் திஸ் கைண்ட் ஆஃப் பீப்புள். பிரியங்கா அதுவும் சொல்லிட்டாங்க, ஷி சப்போர்ட்டிங் இவன் இந்த மாதிரி ஆளெல்லாம் தான் ஆல் செக்ஷுவல் பிரெடேட்டர்ஸ் சப்போர்ட் பண்றாங்க, அது ஒரு இஷ்யூ பண்றாங்க. ஸோ இதை மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தடவை தேர்தலில் இந்த சைடும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அண்ட் பிஜேபி பாருங்க, ஒரு கான்ட்ரவர்சி மேல அடுத்த கான்ட்ரவர்சி தாங்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு. கரெக்ட், அது ஒன்று இருக்கு. இப்போ வெஸ்ட் பெங்கால் எப்படி சார், அங்க அட்லீஸ்ட் பிஜேபி ஹஸ் காட் லாட் ஆஃப் சான்ஸ் டு கெட் அட்லீஸ்ட் மோர் தென் 30 சீட்ஸ்ன்றாங்க. அவ்வளோ வருமா அந்த அவ்வளோ இம்பாக்ட் இருக்கா? இல்ல, போன தடவை பாருங்க அவங்களுக்கு தே காட் 18 சீட்ஸ். ஆனா இந்த தடவை சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா தட் இஸ் கோயிங் டு கோ அப். 30 போகுமோ தெரியாதுங்க, பட் 22லேருந்து 25க்குள்ள ஐ எம் கெட்டிங் அசஸ்மெண்ட்ஸ். 22 25க்குள்ள அது. ஆனா பெரிய ஃபிகர் சார் அது. காரணம் பாருங்க, 19ல 18 கிடைச்சது, ஓட் பர்சன்டேஜ்ல 41%. மமதா பானர்ஜியோட திரிணாமுல் காங்கிரஸுக்கு 22, ஓட் பர்சன்டேஜ் 43%. அதாவது 19க்கு பிறகு 21ல தேர்தல் நடந்ததுங்க, சட்டசபை தேர்தல். சட்டசபை தேர்தலில் பார்த்தீங்கன்னா மமதா திருப்பி வந்துட்டாங்க. அதுக்கு பிறகு பிஜேபி ரொம்ப டவுனா இருந்துருச்சு. இப்ப பாருங்க கடந்த 2 வருஷத்துல பாத்தீங்கன்னா மமதா மந்திரிகளுக்கு எதிர்த்து ஊழல்,
திரிணாமுல் கட்சிக்குள்ள ஊழல், சந்தேஷ்கலி போல சம்பவங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அண்ட் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை. மம்தா குடும்பத்துக்குள்ளேயே இவரோட அக்கா மகன் அபிஷேக் பானர்ஜிக்கும் மமதாக்கும் தாராரு, மத்த தம்பிகளோட தாராரு, எல்லாம் பணச்சண்டை, பண விநியோக சண்டை. கட்சி மாதிரி இல்லைங்க, டவுனா இருக்குது. ஓகே. இப்போ கடைசி நம்ம இவரு கேஜ்ரிவால் என்ன சார், அவர் திரும்பி பெயில் கிடைக்குமா? அவர் பட் பெயில் அப்ளை பண்ணல. அவர் he wants to be in jail and try to run the showன்றாங்களா? அது எப்படி? வாட் இஸ் இட்? இஸ் இட் feasible? இப்போ நேத்திக்கு நடந்த ஒரு டெவலப்மெண்ட் என்னன்னா, சுப்ரீம் கோர்ட்ல இவர் தன்னோட இது பண்ணும்போது இது மாதிரி தேர்தல் நேரத்தில் என்ன உள்ள வச்சிருக்காங்க, அதனால எனக்கு எதிர்த்த கேஸை முடிச்சுட்டு என்ன இது பண்ணுங்க. அப்ப சுப்ரீம் கோர்ட் தரப்புல இருந்து இடியை கேட்டாங்க, எதுக்கு தேர்தலுக்கு முன்னாடி உள்ள தள்ளினீங்க, தேர்தலுக்காக உள்ள தள்ளினீங்களா, கேள்வி எல்லாம் கேட்டுருங்க. ஆனா இடி சொல்வது என்னன்னா, நாங்க பல முறை சம்மன் அனுப்பிச்சோம், 9 தரம் அக்டோபர் மாசத்துல அனுப்பிச்சுட்டு இருக்கோம், இவர் ஒண்ணுமே பண்ணல. கோர்ட்ல இவருக்கு டெல்லி ஹைகோர்ட் இவருக்கு ரிலீஃப் கொடுக்காதனால, எங்க கேஸ் வேலிட் சொன்னதுனால நாங்க அவரை எடுத்துட்டோம். we took him into custody because he was not cooperating. இதுல சுப்ரீம் கோர்ட் ஒரு லவுட் திங்கிங் பண்ணிருக்காங்க. we will try to, ஏன்னா இவர் கேஜ்ரிவால் சொல்லுது தேர்தல் நாள் தான் என்ன உள்ள வச்சிருக்காங்க, அதனால எனக்கு எதிர்த்து கேஸ முடிச்சிடுங்க, வாஷ் பண்ணிடுங்கன்னு அவர் ப்ளீ. ஸோ சுப்ரீம் கோர்ட் செட் 7ஆம் தேதி நம்ம பார்க்கலாம். நீங்க சென்டர், பட் சென்டர் இஸ் அப்போசிங். பட் he is not even asking for bail. இல்ல இது மாதிரி கேஸே தப்புங்கிற அளவுக்கு அவரை கொண்டு போயிட்டு இருக்காரு அப்படிங்கிறாங்க இல்லையா? ஏன்னா பயப்படுறாரு, சப்போஸ் பெயில் சுப்ரீம் கோர்ட் இல்லைன்னு சொல்லிச்சு வச்சுக்கோங்க, அவருக்கு அப்புறம் வழி இல்லாம போயிடும். தட் இஸ் வை he is not coming to that. தேர்தலுக்கா சொல்லி என்ன சொல்ற, தேர்தல்னால என்ன உள்ள வச்சிருக்காங்க அப்படி இப்படின்னு அப்படி கொண்டு போறாரு. சப்போஸ் பெயில் எடுத்துட்டு வந்து அவருக்கு அதுல ரிலீஃப் இல்ல வச்சுக்கோங்க, ரொம்ப நாள் உள்ள இருக்க முடியாது ஆயிடும். ஆனா அட் த சேம் நேரம் பாத்தீங்கன்னா, இப்ப கேம்பெயின் அவங்க ஆம் ஆத்மி பார்ட்டிலயும் பல பிரச்சனைகள் வந்துருச்சு. என்னன்னா சுவாமிநாதன், அவங்க ஒய்ஃப் இப்ப சுனிதா கேஜ்ரிவால் கமாண்ட் எடுத்துட்டாங்க. அவங்க தான் இப்போ கேம்பெயின் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, டெல்லியில ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் சஞ்சய் சிங்கிறவர் உள்ள இருந்தார், அவரும் உள்ள வந்துட்டார், அவரும் பொலிட்டிக்கல் ஆம்பிஷன் இருக்கு. இப்ப கேஜ்ரிவால் பிறகு யாரு, இது கட்சிக்குள்ள புகைச்சிட்டே இருக்கு. இப்ப கேஜ்ரிவால் உள்ள போற பிறகு பாத்தீங்கன்னா, அவருக்கு வெளியில ஒண்ணு பெரிய இது ஒண்ணு இல்லைங்க. கேஜ்ரிவால் என்ன நினைக்கிறாரு, இப்படி இன்ட்ரீம் பெயில் கிடைச்சி வெளில வந்தான்னா எனக்கு என்ன இந்த மாதிரி ட்ரீட் பண்ணாங்கன்னு சொல்லி ஒரு சிம்பத்தி வேவ் முடியுமாறு பாக்குறாரு. ஆனா இக்காலத்துல எந்த அரசியல்வாதி மேலும் சிம்பத்தி கிடையாது. அது ஊழல் வழக்கில் உள்ள போனீங்கன்னா மக்கள் they don't feel like that. கரெக்ட். மோரோவர் தான் அவர் நீங்க சொல்ற மாதிரி, சப்போஸ் if his bail is rejected, then it might prove that he is a culprit. இந்த மாதிரி அரசியல் பண்றதுக்கு அரசியலே பண்ணினே இருக்காரு அவருன்றாங்க. இல்ல கரெக்ட்டுங்க. அவர் இந்த மேட்டர்ல மாட்டிக்கிட்டாரு. இதே கேஸ்ல தானே கவிதாவும் கேசிஆர் மகள் கவிதாவும் உள்ள இருக்காங்க. மனிஷ் அவர் 1 இயரா இருக்காரு ஜெயில இருக்காரு. அவரும் அதுக்கு மேலே அவரும் உள்ள இருக்காரு பாருங்க, அவருக்கு ரிலீஃப் இல்லையே. அவருக்கு என்ன பெயில் கிடைக்குமா? அவருக்கு என்ன பட் இல்ல இப்ப கூட திருப்பி அப்ளை பண்ணாரு, கிடைக்கல. சோ அதனால இப்ப அப்படியே போயினே தான் இருக்கு. பட் இதனால பஞ்சாப்ல ஏதாவது பிஜேபி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஏதாவது இருக்குமா? இப்ப இவங்க இல்லைங்க, பஞ்சாப்ல பாருங்க, இப்ப காங்கிரஸுக்கும் ஆம் ஆத்மி பார்ட்டிக்குள்ளே பூசல் ஆரம்பிச்சிருச்சு. பஞ்சாப்ல ரொம்ப தீவிரம். ஏன்னா பஞ்சாப்ல இட ஒப்பந்தம் கிடையாது. டெல்லியில ஒண்டி ஒப்பந்தம். 4 ஆம் ஆத்மி பார்ட்டி, 3 காங்கிரஸ், டோட்டல் 7 இருக்குதுங்க பார்லிமெண்ட் தொகுதி. ஆனா அலையன்ஸ்குள்ள பாருங்க, காங்கிரஸ்குள்ளே ஒரு இது கிளம்பிருக்கு, கிளர்ச்சி, ஒரு அப்போசிங் திஸ் அலையன்ஸ். என்னது, நம்மள வீழ்த்திட்டு இவங்க வந்தாங்க கேஜ்ரிவால், நம்ம ஊழல் சொல்லிட்டு வந்தாங்க, அவங்களோட நம்ம ஒப்பந்தம். இப்ப அவர் ஜெயில இருக்கார் கேஜ்ரிவால், நம்ம போய் அனுதாபம் தெரிவிக்கிறோம். எப்ப அவர் நம்மள காலி பண்ணது இவர் தான். அதனால கட்சிக்குள்ள தேர் இஸ் ரியாக்ஷன். சோ அலையன்ஸ் ஒர்க் அவுட் ஆற மாதிரி பல பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. இப்ப அரவிந்தர் சிங் லவ்லிங்கிறவர் டெல்லி பிரதேஷ் காங்கிரஸ் தலைவர், அவர் பாருங்க ரிசைன் பண்ணிட்டார். அதே மாதிரி பஞ்சாப்ல பாருங்க, அவர் என்ன பண்றாரு, பகவத் மான் பஞ்சாப் முதல்வர், அவர் திருப்பி சொல்ற காங்கிரஸ் ஒண்ணு கிடையாது, 13 நாங்க தான். அங்க ஆப்போசிஷன் லீடரா இருக்கிற பிரதாப் பாஜ்வால் சொல்றாரு, என்ன இவர் இப்படி பேசுறாரு. அங்க காங்கிரஸ் ரொம்ப கடுமையா இருக்காங்க ஆம் ஆத்மி பார்ட்டியில. அவங்களுக்கு ராகுல் காந்தி மேல கோபம் காங்கிரஸ்காரங்களுக்கு. என்னது இந்த மாதிரி ஒரு கட்சியோட நம்ம ஒப்பந்தம் பண்ணோம். இந்த லிக்கர் ஸ்கேம்ல கூட நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி ஆரம்பிச்சது காங்கிரஸ் தான். காங்கிரஸ் கரெக்ட். இப்ப என்னடான்னா அவருக்கு மேல அனுதாபம் காமிச்சுட்டு ஒரு குழப்பத்துல இருக்குது. பட் தட் இஸ் கோயிங் டு இம்பாக்ட்
என்ன சொல்வது, பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் காங்கிரஸ் இன் பஞ்சாப் அண்ட் ஆல்சோ இன் டெல்லி. டெல்லி ஓகே. கடைசியா நம்ம இவர்கிட்ட அண்ணாமலை கிட்டே வரும் சார். இப்போ அவருக்கு எப்படி நல்லா இப்போ டெல்லியில் நல்ல கிளவுட் இருக்கா அவருக்கு? இப்போ மோடி கிட்ட, மோடி ஷா கிட்ட பாருங்க, அவருக்கு தமிழ்நாட்டில் அவர் ஆரம்பிச்ச பாத யாத்திரை, தமிழ்நாடோட பிஜேபி ஸ்ட்ராட்டஜி, இதெல்லாம் நம்ம பிரதமர் மோடி போட்ட கணக்கு தான். அவர் கொடுத்த மேண்டேட்டு தான் அவர் பண்ணாரு. ஜூலை மாதத்தில் ஆரம்பிச்சு பாத யாத்திரா பண்ணி முடிச்சாரு. பிரதமரை போனாரு, தட்டி கொடுத்தாரு. அண்ட் பிரதமரை பொறுத்த மட்டும் அண்ணாமலை நன்னாவே பண்ணியிருக்காரு தமிழ்நாட்டில். தமிழ்நாட்டில் சில தலைவர்கள், பிஜேபி தலைவர்கள் நினைப்பது என்னன்னா, இவரால் தான் எடப்பாடி விட்டுட்டு போனாரு, ஏடிஎம்கே அதுல ஒன்னா போட்டி இருந்தா நல்லா இருந்திருக்கும், இன்னும் நல்ல சீட்டு வந்திருக்கும் நினைக்கிறாங்க. ஆனா அட் த சேம் டைம் யூ சி, எடப்பாடி மெயினா விட்ட காரணம் என்னன்னா, பிஜேபி தொடர்பு விட்டாச்சுன்னா நமக்கு சிறுபான்மையருக்கு ஓட்டுலாம் திரும்பி வந்துடும், அதாவது தென் மாவட்டங்கள்ல திரும்பி வந்துடும், அந்த ஒரு இதுலதான் அவர் போயிருக்காரு. பட் டுடே ஆஃப்டர் த லோக்சபா எலெக்ஷன்ஸ், எடப்பாடி இஸ் வெரி அப்செட் வித் ஏடிஎம்கே கேடர்ஸ். ஒரு தனி மீட்டிங்ல நல்லா கோவப்பட்டிருக்காரு. சரியாவே நம்ம போட்டியிடல, சரியாவே நம்ம வேலை செய்யல. அதுல இருந்து என்ன தெரியுது, ஏடிஎம்கே பேபி இன் ஃபார் அ ஷாக். அண்ட் பிஜேபி பாருங்க, அவங்களுக்கு ஒரு 4-5 இடத்து மேல தொகுதியில ரொம்ப கான்பிடன்ஸ் இருக்குது, இதுல ஏதாவது ஜெயிப்போன்னு. அதுல கோயம்புத்தூர் உள்பட அவங்களுக்கு கான்பிடன்ஸ் இருக்கு. அதுல பாருங்க, இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி அலைஸ், அதுல இப்ப சௌமியாங்கிறவங்க அன்புமணியோட மனைவி, அவங்க தர்மபுரியில போட்டிட்டாங்க. ஸோ ஷி ஹஸ் கிவன் அ குட் ஃபைட் அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம நைனா நாகேந்திரன், அவரும் நல்லா போட்டிருக்காரு. தட் இஸ் ஆல்சோ சீட் தே வில் வின் சொல்றாங்க. அதே மாதிரி வேலூர்ல சண்முகம், தட் தே ஃபீல் தட் டெஃபினெட்லி என்டிஏ வில் வின் தட் சீட். அதே மாதிரி பெரம்பலூர்ல நம்ம இவர் இருக்காரு, பாரிவேந்தர், he has also put up a good fight சொல்றாங்க. இப்படி எப்படி ஒரு 4 டிடிவி தினகரன் தேனியில. ஸோ யூ கேன் இதெல்லாம் கால்குலேட் பண்ணும்போது ஒரு 4-5 சீட்டு மேலே தே ஆர் கெட்டிங் ஒரு சரி, நம்ம கட்டாய வி வில் ஓப்பன் அவர் அக்கவுண்ட் டெஃபினெட்லி. கோயம்புத்தூர்லேயும் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் அ வெரி டஃப் ஃபைட் ஃபார் அண்ணாமலை. பிகாஸ் இதில் சில இடத்துல அதிமுகவும் திமுகவும் தே ஹேட் ஈவன் அ ஜாயிண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் டு ஃபினிஷ் அண்ணாமலை. ஸோ அப்படி இருக்கும் பொழுது whatever it is going to have a big impact on 2026 சட்டசபை தேர்தல் பெரிய இம்பாக்ட் இருக்க போகுது. That's what they are predicting. இது அண்ணாமலை ஜெயிச்சாலே வந்து பெரிய விஷயம் தான், இட்ஸ் அ பிக் பிரேக் த்ரூ அப்படிங்கிறாங்க. பட் அதுதான் பார்க்கணும். ஷூர் சார், தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம் சார். அகெயின் ரொம்ப ரொம்ப நன்றி. once again coming to our channel. We will meet again after the elections once again. Thanks. Thanks, sir. Thank you. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.